சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனை போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மழை நின்னதுக்கு அப்புறமா கூட தூரல் நிக்கல அப்படிங்கிற கதையா தான் இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அர்த்தாஷ்டம சனி முழுமையா விலகிடுச்சு. ஆனாலும் துளாராசிக்காரங்களோட கஷ்டங்களும் கவலைகளும் அவங்கள விட்டு முழுமையா விலகவே இல்லை. அதுலயும் குறிப்பா சமீப காலத்துல துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. ஒண்ணு குடும்ப பிரச்சனையை சந்திப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அதுவும் இல்லைன்னா பண பற்றாக்குறையை சந்திச்சு அது மூலமா கடன் நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. போதாக்குறைக்கு தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை தான் துளாராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மாதமும் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே வருது. துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில மாற்றங்களும் வரல, முன்னேற்றங்களும் கிடைக்கல. இதனால நம்ம வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு வரவே வராதா அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைமையில துளாராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த தை மாதத்தோட கிரக நிலைகள் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா அல்லது தொடர்ச்சியா இந்த தை மாதமும் ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏமாற்றங்களை கொடுக்காம ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த தை மாசத்துல குரு பகவான் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில சஞ்சாரம் பண்றார். துளாராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாகவே இருந்தாலும் குரு பகவானோட பார்வை துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில அற்புதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசிக்கு 3 மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது வீடான களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கண்டிப்பா கொடுப்பார். ஆனா 7வது வீட்டுல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான துலா ராசியில பதிவதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு மோசமான பாதிப்புகளா இருக்காது. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் தொடர்ச்சியா ஏற்பட்டு அந்த பாதிப்புகள் உடனுக்குடன் சரியாகக்கூடிய ஒரு சூழலையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். அதே சமயம் ஒரு ராசியில குரு பார்வை பதியுது அப்படின்னா அந்த ஜாதகர் எல்லா விதமான தடைகளையும் உடைச்சு முன்னேறக்கூடிய அளவுக்கு மனதைரியத்தை அடைவார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களோட மன தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. இந்த தன்னம்பிக்கை மூலமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். முடிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்சிருந்த காரியங்கள் கூட இந்த தை மாசத்துல சிறப்பான முறையில முடிவுக்கு வரும். இது கூடவே குரு பார்வை ராசியில இருக்கிறதால நிறைய புது புது சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில லாபங்களும் இந்த தை மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் முக்கியமா இதுநாள் வரைக்கும் சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய அவமானங்களையும் துரோகங்களையும் மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்துல ஒரு சில புதிய வாய்ப்புகளும் திடீர் முன்னேற்றங்களும் சொந்த பந்தங்கள் மூலமா கிடைக்க போகுது. அதே போல நீங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பார்வை உங்க கடன் நெருக்கடியை பாதியா குறைக்கும். நீங்க சந்திச்சு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளும் படிப்படியா குறையும். அதே சமயம் நீங்க யாருக்காவது பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு திரும்ப வராது. அதை விட முக்கியமா உங்களோட அவசர தேவைகளுக்கு கூட அந்த பணம் எந்த வகையிலையும் பிரயோஜனமா இருக்காது. இதனால யாருக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கொடுங்க. அடுத்ததா இந்த தை மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். ராசிநாதன் தைரிய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஒரு சில அசைக்க முடியாத வெற்றிகளை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் குறிப்பா தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறது இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால உங்க சகோதரர்கள் மூலமா ஒரு சில உதவிகளும் ஒத்துழைப்பும் இந்த தை மாசத்துல கிடைக்க போகுது. போதாக்குறைக்கு சதா சர்வகாலமும் எதிர்காலத்தை நினைச்சே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளியே வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறதால நிறைய சுப விரைய செலவுகளை இந்த தை மாதத்துல துளாராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது, கிரக பிரவேசங்களை நடத்துறது, சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சில சுப விரைய செலவுகளை சுகஸ்தானத்துல இருக்கிற புதன் பகவான் இந்த தை மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கும் சுகஸ்தானத்துல இருக்கிற புதன் பகவான் அருளால ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாட்களா தற்காலிக வேலைகளை இருக்கீங்க அப்படின்னா உங்க வேலைகள் நிரந்தரமாக கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்கும்.
அதே போல அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில அனுகூலமான பலன்கள் இந்த தை மாசத்துல கிடைக்க போகுது. எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சுட்டேன், எத்தனையோ தேர்வுகளை எழுதிட்டேன், வேலையும் கிடைக்கல, வேலை கிடைக்கிற மாதிரி அறிகுறியும் தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல ஒரு சில வாய்ப்புகள் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கைப்பற்றிக்க முயற்சி பண்ணுங்க. இவ்வளவு நாள் கிடைக்காத வேலையா இனிமே கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய வாய்ப்புகளை கைவிட்டுறாதீங்க. அடுத்ததா இந்த தை மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவானும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண போறார். துலா ராசிக்கு 2 மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உச்சமடைகிற வீடு உங்களோட சுகஸ்தானமா இருக்கிறதால எண்ணற்ற யோக பலன்களை செவ்வாய் பகவான் தாராளமா கொடுக்க போறார். குறிப்பா செவ்வாய் பகவான் அருளால பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த தை மாசத்துல உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. அதாவது தொழிலா இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லாம உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் அதிக அளவுல பண வரவு இந்த தை மாசத்துல தாராளமா கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா பணம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சமத்தை துலா ராசிக்காரங்க இந்த தை மாசத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. அது மூலமா உங்களோட பொருளாதாரம் சிறப்பான முறையில முன்னேற்றம் அடைய போகுது. அதே போல செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சமீப காலமா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்துல அந்த நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்களோட வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்க குடும்பம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கும். போதாக்குறைக்கு நண்பர்கள் மூலமா ஒரு சில முன்னேற்றங்களும், அதுலயும் முக்கியமா புதிய நண்பர்கள் மூலமா ஒரு சில உதவிகளும் இந்த தை மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல நீங்க துளாராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த தை மாதம் உங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். குறிப்பா உங்களோட வாழ்க்கை துணை உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குவாங்க. உங்க கோபத்துல இருக்கிற பாசத்தையும் உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு பஞ்சம சனியா இருக்கிற காரணத்தால பெரிய அளவுக்கான வெற்றிகளையும் ஒரு சில எதிர்பாராத யோகங்களையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலயும் முக்கியமா எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சனி பகவான் அருளால உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதாவது ஒரு சில துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட இருப்பீங்க. அந்த மாதிரி கனவுகளோடு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அருளால உங்க கனவுகள் நனவாகக்கூடிய யோகமான காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதனால தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்க எதிர்காலம் சம்பந்தமா நீங்க துணிச்சலான முடிவுகளை இந்த தை மாதத்துல தாராளமா எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க எந்த அளவுக்கு துணிச்சலா முடிவுகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பருவகால நோய்கள் ஏற்படலாமே ஒழிய பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இந்த தை மாதத்துல துளாராசிக்காரங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க ஏதாவது பெரிய அளவிலான நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த தை மாசத்துல அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். அதே சமயம் ராகு பகவான் சத்ருஸ்தானத்திலையும் கேது பகவான் விரயஸ்தானத்திலையும் இருக்கிறதால உங்க எதிரிகளோட பலம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களோட எதிரிகள் ரொம்ப பெரிய வளர்ச்சியை அடைவாங்க. எதிரிகளோட இந்த வளர்ச்சி உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே சமயம் விரயஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் ஜாதகருக்கு தெய்வ பக்தியை கொடுத்து ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனைகளை அதிகப்படுத்துவார். இதனால நீங்க ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் தெய்வ காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் இந்த தை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த தை மாதம் பெரிய அளவுக்கு பண நெருக்கடி இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.